ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசார்ஜபிள் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஃபேன் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. இந்த கம்பெனியை பொறுத்தளவில் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு தான் சொல்லலாம். நான் நிறையா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். 1 இயருக்கு மேலேயே தான் ஓடும். ஏன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட்டுங்கிறது, ஏன்னா உங்களுக்கு ஏசியும் உண்டு, டிசியும் உண்டு. பேட்டரியை வந்து நீங்கள் ஒரு 2 இயருக்கு 1 இயருக்கு முன்னாடி ஏதாவது மாற்றிட்டிங்கனாலும் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். பேட்டரியோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்ட்டு 4 ஆம்ஸ் அந்த இதுதான் பேட்டரி தான் வரும். பார்த்துருப்பீங்க 6 வோல்ட் பேட்டரி, அந்த நம்ம லைட்டுக்குள்ளே எமர்ஜென்சி பெரிய பேட்டரி கூட அந்த லைட்டு அதோட பேட்டரி தான். அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்ஆர்பி 300 தான் வரும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் புதுசில் வந்து எல்லாமே செட்டாக வந்துடும். இதில் வந்து வித் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. ரொட்டேஷன் உண்டு, எல்லாமே உண்டு. இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். இது அவ்வளோதான். அந்த பின்னு எடுத்து மாட்டி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையோட அந்த பிளாஸ்டிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை அப்படியே எடுத்து கப்பில் மாட்டி நான் உங்களுக்கு ரன்னிங் பண்ணி காட்டிடுறேன். அடுத்து வந்து குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா பேட்ரி வர்றதுனால கொஞ்சம் ரெக்கை வந்து கொஞ்சம் நார்மலாக, கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட மேனுவலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி எதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்ம கடையோட அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கோம். கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட கடையோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் கீழே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃபு. இப்போ வந்து நான் மாட்டி எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரன்னிங் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சார்ஜர் போடுறது பேக்கில் இருக்குது. பின்னு எல்லாமே இதிலே செட்டாகவே வந்துடும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அந்தளவுக்கு நல்லா ஒரு குவாலிட்டின்னே சொல்லலாம். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆகிட்டு காற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டரியில் வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாக வரும். மற்றபடி அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் பேட்டரி பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லோ ஹை அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹை இருக்குது, ஆஃப் லோ இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசி ஏசிக்கு வேணும்னா நீங்கள் ஏசிக்கு தள்ளி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இதுலேயே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு எல்இடி தேவைப்படுது, அதனாலும் ஒரு ஸ்மால் லைட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு லைட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவில் லைட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேட்ரி ஃபேன்னா பேட்ரி மட்டும் ஃபேனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்இடிங்கிறது ஒரு அர்ஜென்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஆகிறதுக்கு சுவிட்சு மண்டைக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொட்டேட்டிங்லாம் நல்லா ஒரு கிளியரன்ஸான இருக்குது. கரண்ட்டில் எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுதோ அதே மாதிரி பேட்டரியிலே ரொட்டேஷன் ஆகுது. பரவாயில்ல, இவ்வளோ இது நல்லா ஒரு குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூவும் பார்த்துக்கோங்க, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையோட வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, அது கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதில் ஏதாச்சும் உங்களுக்கு பொருளை ரிவ்யூ பண்ணனாலும் கமெண்டில் கீழே போட்டு விடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போட்டு விட்றேன். ஓகே, நம்ம சேனல் எப்பவும் ஒரே ரன்னிங் தான். ஓகே, பாய்.